ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 1.49% ரெட்லையும், பேங்க் நிஃப்டி 0.18% ரெட்லையும் டிஐஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1720.32 crores செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3483.98 crores செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஸும் எஃப்ஐஎஸும் ரெண்டு பேருமே செல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 5.97% ரெட்லையும், நாஸ்டாக் 5.82% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 5.50% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 4.44% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 3.10% ரெட்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 3.08% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 4.45% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 6.65% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு என்னென்ன தேவையான நியூஸ், ஸ்டாக் நியூஸ், இந்த வீக் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் பார்க்கணும் எல்லாமே பார்க்கலாம். 10 things to watch next week, அதாவது இந்த வாரத்துக்கு என்னென்ன இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் ஏப்ரல் 10 கொடுக்குறாங்க. யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா ஏப்ரல் 10 அண்ட் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. சைனாவோட எக்கனாமிக் டேட்டா ஏப்ரல் 10 அண்ட் 12 ரிலீஸ் ஆகுது. ஆர்பிஐ பாலிசி டிசிஷன் ஏப்ரல் 9 சொல்கிறாங்க. இந்தியாவுடைய எக்கனாமிக் டேட்டா ஏப்ரல் 11. டிசிஎஸோட Q4 ரிசல்ட் ஏப்ரல் 10 கொடுக்குறாங்க. அதே Q4 ரிசல்ட் ஃபார் ஆனந்த் ரத்தி வெல்த்துக்கு ஏப்ரல் 10 அண்ட் எகெயின் Q4 ரிசல்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ்க்கு ஏப்ரல் 11 கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வீக்கை நம்ம மெயினாக வாட்ச் பண்ணணும். FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ், அதாவது நைக்கா, அவங்களோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25க்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபுல் இயர்க்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஓவரால் ரெவன்யூ க்ரோத் ஃபார் Q4க்கு பார்த்திங்கன்னா லோ டு மிட் 20 ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் வைஸில். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 ஃபுல் இயரும் அவங்க கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷனாக மிட் 20 ரேஞ்சில் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெடி பர்ஃபார்மன்ஸ் ஆல் இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக பியூட்டி பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டட் இன் லோ 30%. ஸோ அவங்க அது பியூட்டி பிஸ்னஸில் மட்டும் 30% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, லோவில் சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மெயினாக இந்த மிட் 20 ரேஞ்ச் எதனால் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, பெட்டர் ஸ்டோர் பர்ஃபார்மன்ஸும் அண்ட் ஆட் 19 நியூ ஸ்டோர்ஸ் இந்த Q4ல் அவங்க 19 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நாய்க்காவில். ஸோ அதனால தான் இந்த மிட் 20 ரேஞ்ச் க்ரோத் இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அமுல், ஸோ இவங்க ஒன் ஆஃப் த இந்தியாஸ் டாப் டைரி பிராண்ட்ஸ். இவங்களோட ரெவென்யூ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 26க்கு 10% ஓவர் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ டோட்டல் ரெவென்யூ பார்த்திங்கன்னா அவங்க 1 lakh crore ரீச் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 1 trillion rupees. ஸோ மெயின் ரீசன் எதனால் சொல்லியிருக்காங்கன்னா, டைரி ப்ராடக்ட்ஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மில்க், சீஸ், பட்டர் அண்ட் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஹையர் கன்சப்ஷனாக இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமுல் பிளான்ஸ் டு எக்ஸ்பேண்ட், அவங்க ப்ராடக்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ரேஞ்சை. அண்ட் ரீச் மோர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அமுல். ஸோ கரண்ட் மேனேஜிங் டைரக்டர் எம்டி அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NSEயோட எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் குமார் சவுன். அவங்க ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த குளோபல் ட்ரேடு கன்ஃபியூஷன்லேயும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிகிட்ருக்கு, மார்க்கெட் நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஃபியூஷன் எதனால் வந்ததுன்னா, இந்த நியூ டேக்ஸ் ரூல்ஸ் ஆன் ட்ரேட்னால வந்தது. ஸோ சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெனி கண்ட்ரிஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எதுவும் அன்ஷூராக இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்காங்க. பட் ஆனால் இந்த திங்ஸ் 1 or 2 வீக்ஸில் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க NSE சீஃப். ஸோ கண்ட்ரீஸ்லாம் இந்த நியூ ட்ரேட் ரூல்ஸை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு எல்லாரும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.
Rinchaun Chandra, Chief Operating Officer, CEO of Zomato Food Delivery Business, resign பண்ணியிருக்காங்க. April 5 resign பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பேஷன்ஸ் தேடி வெளியில் போகிறதா சொல்லியிருக்காங்க. டாடா கேபிட்டல் ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா 15,000 crore. ஸோ இது இந்த இயர் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவங்க கான்ஃபிடென்ஷியல் ப்ரீ ஃபைலிங் ரூட் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ வே ஃபார் கம்பெனிஸ் டு ஃபைல் அண்ட் ஐபிஓ வித் மோர் ப்ரைவசியோட அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியோட ஃபைல் பண்ணுறது தான் இந்த கான்ஃபிடென்ஷியல் ப்ரீ ஃபைலிங் ரூட்டு. ஸோ இதில் யார் செல் பண்ண போகிறாங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டாடா சன்ஸ் அண்ட் ஐஎஃப்எஸ்சி செல் பண்ண போகிறாங்க. அதுவும் வயா ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ எப்போ வரப்போகுதுன்ற டேட்டு இன்னும் சொல்லலை அவங்க. டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து இன்றைக்கி அட்டென்ஷனில் இருக்குது. மண்டே நம்ம வாட்ச் பண்ணணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட யூகே யூனிட்டான ஜக்வார் லேண்ட் ரோவர் அவங்க வெஹிக்கல் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறத இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலலாம் யூஎஸ் வந்து இம்போர்ட்டட் கார்ஸ் மேலே 25% டேரிஃப் போட்டதுனால தான் யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ JLR வில் ஸ்டாப் ஷிப்மெண்ட்டை இந்த மந்த்லேருந்து ஷிப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது April 3 வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ April 5லேருந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசிஷன் சாட்டர்டே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். யூக்ரோ கேபிட்டல், ஸோ அவங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸோ அவங்கெல்லாம் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆனால் இது ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு செக்யூர்டு நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் NCDன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசட் ஆஃபரிங் மோர் சேஃப்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் வந்து IND A+ ஸ்டேபிள்ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 11.01% பர் இயருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஹை ரிட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் லோ ரிஸ்க்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் ரெகுலர் இன்கம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி April 3 ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா April 21, 2025 க்ளோஸ் ஆகுது. KIC இன்டர்நேஷ்னல் நியூ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1236 crore சொல்லியிருக்காங்க. இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் கிடச்சிருக்கு. ஸோ விக்ரம் கெஜ்ரிவால்ன்றவங்க இந்த கம்பெனியோட MD அண்ட் CEO. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இது மூலமாக எங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26 and 27 இதுமாரி நியூ ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுனால எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டு லோ மார்ஜின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போது எண்ட் ஆக போகுது. ஸோ நியூ மார்ஜின் ஹையர் ஈல்டு தர ப்ராடக்ட்ஸ்லாம் எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ கிடைக்கிது. ஸோ இதனால் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சிவில் செக்டார்ஸ்லாம் மெயின் ஏரியாஸாக இருக்கும். ஃப்யூச்சர் க்ரோத்தில் அவங்களோட மெயின் ஏரியாஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க KIC இன்டர்நேஷ்னல். IIFL ஃபினான்ஸும் NCD லான்ச் பண்ணியிருக்காங்க. IIFL ஃபினான்ஸும் NCD லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 crore ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1000. ஸோ மினிமம் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 10,000 per சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 இருக்கும். அண்ட் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு பேசிஸில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கிறிசில் அண்ட் இக்ரா என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா AA ஸ்டேபிள்ன்ற ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹை சேஃப்டியாக இருக்கும், லோ கிரெடிட் ரிஸ்க்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த NCD வந்து BSE NSEல எல்லாத்துலேயுமே லிஸ்ட் ஆகும். ஸோ இவங்க எவ்வளோ ஈல்டு கொடுக்குறாங்கன்னா 10.24% per annum ஈல்டு கொடுக்குறாங்க. கிறிசில் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபைனல் டிவிடெண்ட்டாக 26 per share சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ் டேட் April 11, இதுக்கான ரெக்கார்ட் டேட் April 14. சவுதி அரேபியா பேன் பண்ணியிருக்காங்க. 14 கண்ட்ரீஸோட விசாஸை பேன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அடங்கும். ஸோ சவுதி அரேபியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஹஜ் யாத்திரைக்கு ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நிறைய பேர் உள்ளார வந்துடுறாங்க. ஸோ அந்த சேஃப்டியை என்ஷோர் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த 14 கண்ட்ரீஸ்க்கு விசாஸை இப்போதைக்கு தற்காலிகமாக பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த ஹஜ் யாத்திரைக்காக பேன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸ்க்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 2395 crore டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ் நோட்டீஸ் வந்து எதுக்காக வந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெர்ஜர் ஆணுச்சு போல இருக்குது வேறு கம்பெனியோட. ஸோ வேறு கம்பெனி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரெட்டிஸோட. ஸோ அதுக்காக தான் இந்த டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஆல் லீகல் ரூல்ஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து $800 பில்லியன் கிராஸ் ஆகும் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25-26க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக டேரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண யூஎஸ் பிரசிடென்ட் டேரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணது இம்பேக்ட் ஆகும். பட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா April 3 ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த டேரிஃப் வந்து குளோபல் குட் ட்ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அபவுட் 1% இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல் ரெடியூஸ் பண்ணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 25-26 அதில் வந்து $800 பில்லியன் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் ரெடி டு ஸ்டாப் சீப் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்தியா இப்போ இந்த டேரிஃப் போட்டதுனால சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் சீப்பாக இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாரி இருக்கும். ஸோ யூஎஸ் ரைசஸ் ஆன் டேக்ஸ் ஆன் சைனீஸ் மேலே ரைசஸ் பண்ணதுனால இந்தியாவுக்குள்ளே அந்த சைனீஸ் ப்ராடக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ அஃபிஷியலாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் சீப் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆஸ்ட்ராஜெனிகா ஃபார்மா ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு அப்ரூவல் சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து. ஸோ அவங்க இம்போர்ட் பண்ணலாம் அண்ட் செல் பண்ணலாம். எந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா ஓசிமெர்டினிப் அந்த டேப்லெட்டை இம்போர்ட் அண்ட் செல் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு ஃபார் 40 mg அண்ட் 80 mg. ஸோ பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா டாக்ரிசோ அப்படின்ற பிராண்ட் நேமில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா லங் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேப்லெட் தான் இது. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் சைன் பண்ணியிருக்காங்க டீல். ஸோ ஒரு ப்ரைம் பீஸ் இன் லேண்ட் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 4.4 lakh ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கும். அது ஃபார் சேலுக்கு. இதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ கிடைக்கும்னா 1350 crore ரெவென்யூ கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஐடிசி அக்வயர் பண்ணியிருக்காங்க 2.62 lakh ஈக்விட்டி ஷேர்ஸை. எதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிள் ஃபுட்ஸில். ஸோ அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 131 crore சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஆம்பிள் ஃபுட்ஸில் ஐடிசியோட ஷேர் ஹோல்டிங் 43.75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேவன் ஷா ஸோ கண்ட்ரி ஹெட் ஆஃப் எஸ்எம்இ பேங்கிங் அண்ட் அக்ஷய் சரூப் அவங்களும் கண்ட்ரி ஹெட் ஆஃப் ப்ரைவேட் பேங்கிங் லயபிலிட்டிஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்க எஸ் பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீலுக்கு ஒரு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பே டேக்ஸ் சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 25,185.51 crore அனுப்பிச்சிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2018-19ல். ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோன் டேக்கன் பை டாடா ஸ்டீல் பிஎஸ்எல்எல் முன்னாடி டாடா ஸ்டீல் புஷன் ஸ்டீல் இருந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு லோன் எடுத்திருக்காங்க. அது வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அந்த கேன்சல் ஆன லோனுக்கு இன்கம் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா நாட் ஆஸ்க் டாடா ஸ்டீல் பிஎஸ்எல்எல் டு ரீபே லோன். ஸோ ஆல்ரெடி இவங்க லோன் எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த லோன் நீங்கள் ரீபே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாடா ஸ்டீலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யார்கிட்ட என்ன வாங்கினாங்கன்னு தெரியல, அந்த டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ லோன் எடுத்திருக்காங்க, அது லோன் பே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு 25,185.51 crore பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் டாடா ஸ்டீல் வந்து இதை வந்து அக்ரி பண்ணலை. ஸோ அவங்க பாம்பே ஹை கோர்ட்டில் இந்த கேஸ்க்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்காக டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஸோ பிளானிங் டு அவங்களோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் போட்டிருக்காங்க. அதுவும் மெயினாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த பிளானை போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் டூ வித் திஸ் யாரோட சேர்ந்து பண்ண போகிறாங்கன்னா அயன் மொபிலிட்டியோட சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ அயன் மொபிலிட்டின்றவங்க டீம் அவங்க ஒரு ஐடியா அண்ட் அசட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்போட தான் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்களோட இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளானை க்ரோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா எங்கள் ஃபாஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்டாக இருக்காங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எஸ்பெஷலி ஃபார் மோட்டர் பைக்ஸில். ஸோ அதனால் டிவிஎஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அவங்களோட கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அவங்களோட டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க மார்ச் 2025க்கு 0.87% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,700 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 2024ஓட கம்பேர் பண்ணும்போது 0.87% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸும் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது 11.02% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் மார்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிருக்கு. 77.62% கம்மியாயிருக்கு. 94 யூனிட்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்க. இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்லாம் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கிளிக்
பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்